ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு பால்கோவா பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பாக்கெட் பால் எடுத்திருக்கேன் நான். பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் சுகரு, லெமனு, ஏலக்காய் 3 பொருள் தான் நம்மளுக்கு தேவை. இது இருந்தால் நம்ம பால்கோவா இப்போ பால் பொங்கி வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம பாதியாக கட் பண்ணி வச்ச லெமனை அதில் பிழிஞ்சி விட்டுடலாம். ஒரு லெமனில் பாதி தான் பிழியணும். பாருங்கள், நான் பிழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா திரிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே. இதோட நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட நம்ம கை எடுத்துடக்கூடாது, இல்லைன்னா பால் வந்து அடி பிடிச்சிடும். அதனால் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம பால் நல்லா திரிஞ்சு அடி பிடிக்கிற வரைக்கும், நல்லா வத்துற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமல் கிண்டணும், இல்லை விட்டுட்டிங்கன்னா பால் கருகிடும், அடி பிடிச்சிக்கும். அதனால் விடாமல் கிண்டுங்க. அப்புறம் ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஸ்மெல்லுக்கு நம்ம ஏலக்காய் நீங்கள் பொடியாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் முழு ஏலக்காய் போட்டுக்கிறேன். சும்மா நீங்கள் ஒரு 2 3 போட்டால் போதும். நான் அதிகமாக போட்டேன். ஆனால் நல்லா விடாமல் கிண்டுங்க. பாருங்கள், கிண்ட எவ்வளோ கம்மியாகுது பாருங்கள். எவ்வளோ லிட்ரு பால், 2 லிட்ரு பால். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சுகரை ஆட் பண்ணிடுங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம பால்கோவா ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.